ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிச்சு செதறணும். எட்ரா கொக்கி. தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிடதோம் தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிட தகதோம். ஐயோ மறுபடியும் போடுவோம். ஐயோ அக்கா போன் எடுத்துருங்கக்கா, போன் எடுங்க. நான் பயத்துல மயக்கம் போட்டது தெரியாம மாசமா இருக்கிறதுனால மயக்கம் போட்டேன்னு நினைச்சு சின்னையா டாக்டர் வர வச்சுட்டாங்கக்கா. டாக்டர் என்ன செக் பண்ணா நான் கர்ப்பம் இல்லைன்னு தெரிஞ்சிரும்க்கா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. ஐயோ அக்கா எப்படியாவது போன் எடுங்கக்கா. ஐயோ போன் வேற கட் ஆயிடுச்சு. அக்கா போன் எடுக்கலையே. இன்னைக்குன்னு பார்த்து அக்கா இப்படிலாம் பண்றாங்க. இப்ப நான் என்ன பண்றது? சிறுவாபுரி முருகா, உன் பக்தைய ஏன்பா இப்படி சோதிக்கிற? நீதான் எப்படியாவது காப்பாத்தணும்பா. முருகா 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 முருகா. என்ன டாக்டர், இன்னும் வாந்தி எடுக்கிற சத்தமே கேட்கல? ஈஸ்வரிக்கு என்னாச்சுன்னு போய் பாருங்க. பாத்ரூம்குள்ள மயக்க ஏதாவது போட்டிருக்க போறாங்க. மயக்கமா? ஈசு ஈசு மயக்கம் போட்டுறாத. ஈசு ஈசுமா வந்துட்டு இருக்கேன் சின்னையா. ஆண்டவா, மயக்கம் போடல மேடம். பேசுறா. ஈசு சீக்கிரமா, என்னாச்சு? வந்துட்டேன் சின்னையா, வந்துட்டேன். வயசு வா வா வா, உட்காரு. ஈசு வாந்தி எடுத்தியா? இல்ல சின்னையா, வாந்தி வர மாதிரி இருந்துச்சு, ஆனா வரவே இல்ல. ஓ சரி. டாக்டர் நீங்க செக் பண்ணிருங்க. ஓகே. என்னாச்சு டாக்டர்? ஏன் நீங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? ஈஸுக்கு எல்லாம் நல்லபடியா தானே இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்ல. 2 பேபியும் ரொம்ப நல்லா இருக்காங்க. டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க? உன் வயித்துக்குள்ள இருக்கிற 2 குழந்தைங்களும் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்காங்க. இந்த டாக்டர் உண்மையிலேயே படிச்சு பாஸ் ஆன டாக்டரா இல்ல டாக்டர்ன்ற பேர்ல அலையிற போலி டாக்டரா? கல்யாணம் ஆகாத என் வயித்துக்குள்ள குழந்தை, அதுவும் 2 குழந்தை இருக்கு, ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்னும் புரியலையே. அழகு, அபி, நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே இருங்க. நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை வெளியே போக வேண்டாம்னு சொன்னேன். இப்ப நான் தான் சொல்றேன், கொஞ்சம் வெளியே இருங்க ப்ளீஸ். இல்ல டாக்டர், ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு நினைச்சுதான் நான் இங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் ஈஸ்வரி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், அவ்வளவுதான். சரி டாக்டர், வா. போச்சு, நான் கர்ப்பமாலன்னு டாக்டருக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் தனியா பேசணும்னு சொல்றாங்க. நல்லா வசமா மாட்டின துளசி, போச்சு. சிறுவாபுரி முருகா,
நான் உன்னதான் நம்பி ஈஸ்வரி அக்காவா நடிக்க சம்மதிச்சேன். நீ இப்படி இந்த டாக்டர் கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டியே. நான் என்ன பண்ணுவேன்? என் மானமே போதே. நீ யாரு? நீ கர்ப்பமா இல்ல, அதனால நீ ஈஸ்வரியும் இல்ல. நீ யாரு? உண்மைய சொல்லு. ஈஸ்வரி மாதிரி இருக்கிறதுனால நீ